ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் சமையல். இதை பார்க்கும்போது எல்லோரும் உண்மையான கொத்து பரோட்டான்னு நினச்சிருப்பீங்க. அதுதான் கிடையாது. இது ஹெல்த்தியான சப்பாத்தியில் செஞ்ச கொத்து சப்பாத்தி. வாங்க அது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை, வெங்காயம், தக்காளி, அது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் அதில் நம்ம 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு நம்ம எண்ணெயில் கொஞ்சம் இது எப்படின்னா நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் வதக்கக்கூடாது. கொஞ்சம் கண்ணாடி பதம் வரைக்கும் வந்தால் போதும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா வதக்கிட்டு இது கூடவே நான் ஒரு பழுத்த தக்காளி இருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போது தக்காளி கொஞ்சம் சுருங்கி வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா கொஞ்சம் மசிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் மசிகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டிங்கன்னா நல்லாவே இன்னும் மசிஞ்சிடும். இப்போ அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கருவேப்பிலை வதக்கிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுருங்க. இப்போ மசாலா கீழெல்லாம் லைட்டாக பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலாவை இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா இப்போ பிரட்டி எடுக்க போகிறேன். ஏன்னா கீழே அடி பிடிச்சிருந்ததை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த அடியில் இருக்கிற மசாலா எல்லாமே தக்காளி வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்துடும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்துருச்சு. இது கூடவே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது மசாலாவை நல்லா இந்த பக்கம் எல்லா பக்கமும் நல்லா இது பண்ணிவிட்டு சென்டரில் லைட்டாக அந்த மாதிரி குழி வச்சுட்டு அது கூட நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் சேர்க்கலை. ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை நடுவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி லைட்டாக உடைக்கணும். முட்டையை ரொம்ப உடைச்சிடக்கூடாது. உடைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அது எல்லாமே ஒரு மாதிரி குழம்பிடும், அதனால் அது பண்ணக்கூடாது. இப்போது நல்லா இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் கருவை உடச்சி விடணும். உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி மசாலாவை லைட்டாக நீங்கள் உள்ளே சேர்க்க ஆரம்பிக்கணும். சேர்த்துட்டு லாஸ்ட்டில் அப்படியே மொத்தமாக சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டேன் நான். இப்போ இது கூடவே நம்ம சப்பாத்தியை பிக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி பிச்சிடலாம். சப்பாத்தி பிக்கும்போது இந்த மாதிரி சின்னதாக பிச்சு எடுத்துக்கோங்க. சில பேர் இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரியும் கட் பண்ணி எடுப்பாங்க, அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பிச்சு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக பிச்சு வச்சுட்டேன். இப்போது நம்ம இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் அந்த மசாலாவோட உள்ளே சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட உள்ளே சேர்த்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தியும் மசாலாவையும் பெரட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மசாலா சப்பாத்தி எல்லாமே சேர்ந்து சூப்பராக வந்திருக்கு, ரெடி ஆகிருக்கு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவுமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அசத்தல் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் இதே மாதிரி கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கி டேஸ்ட் பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் பெரியவங்கலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க. சுவை ரசிக்கும் அனைவருக்கும் நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும். டாடா.